நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி இடையே விவாகரத்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் ரவிமோகன் மற்றும் ஆர்த்திக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது தற்பொழுது உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் பொது வழியில் அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரவிமோகன் மற்றும் ஆர்த்திக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவினை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஆர்த்திக்கு தடை விதிக்க கோரி ரவிமோகன் மனு அளித்துள்ளார். பொது வழியில் அவதூறு கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ரவிமோகன் மற்றும் ஆர்த்திக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி இடையே விவாகரத்து வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ரவிமோகன் மற்றும் ஆர்த்திக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார். தற்பொழுது நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்திக்கு நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது. அது குறித்து உங்க விவரங்களை பகிரலாம். அதாவது பொது வெளியில அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்க்கணும் அப்படின்னு நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி தம்பதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்குதுங்க. நடிகர் ரவிமோகனும் அவரது மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த வழக்குல மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் வழங்கணும்னு ஆர்த்தி தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்த வழக்கு விசாரணை ஜூன் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. இப்போதைக்கு இந்த நிலையில திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பாடகி கெனிஷாவுடன் நடிகர் ரவிமோகன் கலந்து கொண்ட விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியதை தொடர்ந்து இது சம்பந்தமா ஆர்த்தி காட்டமான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு. இதுக்கு பதிலளித்து நடிகர் ரவிமோகன் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பின்னணியில தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க மனைவி ஆர்த்திக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட நடிகர் ரவிமோகன் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் இரு தரப்பினரும் பரஸ்பரம் எந்த அவதூறு கருத்துக்களையும் தெரிவிக்க மாட்டோம்னு இரு தரப்பு ஏற்கனவே பதிவு செய்த பதிவுகளை நீக்கி விடுவதாக தெரிவிச்சாங்க. மேலும் இருவர் குறித்து சமூக வலைதளங்கள்ல செய்தி வெளியிட தடை விதிக்கணும்னு கோரிக்கை விடுத்தாங்க. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இரு தரப்பினரும் அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதை உடனடியாக நிறுத்தணும்னு உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் ஏற்கனவே பொது தளத்தில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை நீக்க வேண்டும் என இரு தரப்பினரையும் அறிவுறுத்திய நீதிபதி நடிகர் ரவிமோகன் ஆர்த்தி தம்பதியர் குறித்த செய்திகளை வெளியிடவும் விவாதிக்கவும் சமூக வலைதளங்களுக்கும் தடை விதித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.